திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சொல்லுகின்றேன் பற்பல நான் சொல்லுகின்றதெல்லாம் துரிசல்லவே சூதல்லவே தூய்மை உடையனவே. வெல்லுகின்ற வார்த்தையன்றி வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது என் ஐயர் நின்று விளம்புகின்ற படியால் செல்லுகின்ற படி நீ காண்பாய். இத்தினத்தே தேமொழி அப்பொழுது என நீ தெளிந்து கொள்வாய் கண்டாய். ஒல்லுகின்ற வகையெல்லாம் சொல்லுகின்றனடி நான் உண்மையிது உண்மையிது உண்மையிதுதானே. உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனமான கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழும் வாழ்வை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அவ்வாழ்வை கடவுள் அருளை கொண்டே அடையக்கூடும். அவ்வருள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெறக்கூடும், அல்லாது வேற எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்பது உறுதி. கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தருண நின் அருளால் தவித்து அவர்க்கின்பம் தரவும் வன்புலை கொலை இரண்டும் ஒருவிய நெறியில் உலகெல்லாம் நடக்க உயற்றவும் அம்பலம் தனிலே மருவிய புகழை வழுத்தவும் நின்னை வாழ்த்தவும் இச்சைகான் எந்தாய். எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கலிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்தாய். சாலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சன்மார்க்க ஒழுக்கத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக 1867 முதல் தர்மசாலையில் வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி அதில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்னும் 4 ஒழுக்கங்களை சுவற்றில் வரைந்து அவ்வொழுக்கத்தின்படி நாம் நடந்தால் ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்னும் அரும் புருஷார்த்தங்கள் கைகூடும் என்று நம் பெருமான் குறிப்பிட்டு உள்ளார். நாம் அனைவரும் இவ்வொழுக்கங்களை தன்னளவில் உறுதியாக கடைபிடித்து கொண்டே பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யத்தை செய்து கடவுள் இன்பத்தை அடைவோம். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நீக்கிட செய்விப்பதே முக்கிய லட்சியமாகும். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கடலூர் மாவட்டம் வடலூர் என்கின்ற பார்வதிபுரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை 23/5/1867 வைகாசி 11 திருவருள் பிரகாச வள்ளலாரால் ஏற்படுத்தப்பட்டு தொன்று தொட்டு இறைவனுடைய கருணையினால் பல அன்பர்களின் சகாயத்தால் பல ஏழைகளுக்கும் அன்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் 3 வேளையும் உணவு வழங்கப்படுகின்றது. வள்ளல் பெருமானாரின் கொள்கையில் தலையானது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தை பெருமானார் மிக முக்கியமாக 2 வகையால் குறிப்பிட்டு உள்ளார். 1 கொலை தவித்தல் புலால் மறுத்தல், 2 அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அற்றார் அழிப்பசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் உண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்கள்லாம் தழைத்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பம் உண்டாகும் என்று குறிப்பிட்டு உள்ளார். நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் முடிந்த அளவு அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்து ஆன்ம லாபத்தை பெறுவோம். ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு
உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தமாடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்தியை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், விரதம் செய்தல், ஜபம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பத்தை பெற்ற சித்தர்களும் நித்தியா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரம்ம அனுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகார்ணியம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டுக்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து நீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள். அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைய மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகார்ணியமே கடவுள் வழிபாடு என்று அறிவோமாக. ஜீவகார்ணிய ஒழுக்கத்தை உடையவர்களாகிய அருந்துதல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்கள் அனுபவிக்கின்ற சம்சாரிகளே ஆனாலும் சர்வ சித்தி உடைய கடவுளுக்கு முழு பாத்திரம் ஆவார்கள். ஆகலின் பசித்த ஜீவர்களுக்கு பசி ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினை நாம் அனைவரும் அவசியம் செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும்